என்ன நான் கூப்பிட நீ பேச சொல்லு, நான் ஆம்பளான் சொல்லு. இப்போ உன்னோட இனிமேல் ஒட்டுமையில உறவும் இல்லை, சரியோ? என்ன ஒட்டுமையில உறவும் இல்லை? என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. நான் போன கிழமை ஒரு கவிதை எழுதினேன் ஃபேஸ்புக்கில். நீ அதை லைக் பண்ணவும் இல்லை, ஷேர் பண்ணவும் இல்லை. நீ லூஸ் மாதிரி லைக் பண்ணுறா போல நான் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சரியா? நீங்கள் என்ன கவிதையா இல்லை கேட்க அதுக்கு பேர் என்ன கவிதையா? அது சரியா? கதைக்கிற ஐடியா கற்பூர் வாசனை எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பெண்ணியத்தை பற்றி ஒரு கவிதை எழுதுனேன். நான் இந்த வலது காலத்துக்கு வச்சு கவிதை என்ன விலை எடுத்துருக்கோம். நீ என் கவிதையை பார், அதாவது கவிதைன்னு வாசிக்க சொல்கிறீங்க, அதாவது கவிதையாக கேட்குறியா? இப்படி என்னன்றா நான் இலக்கியத்தில் முன்னுக்கு வரது என்னென்னு வரது? சொந்த ஊரவனை அங்கீகரிக்கணும் மற்றா என்ன அங்கீகரிப்பான்? எனக்கு பிடிக்காத ஆக்கள் எதுவும் எழுதினோடனே நீ லைக் பண்ணிக்கிற, ஷேர் பண்ணிக்கிற. நான் அதை பற்றி ஏதாவது கழிச்சிருக்கேன். நானே அவங்களுக்கு ஒன்றும் செய்கிறேன் இல்லை. கீழே அதுக்குள்ள வர குமாந்தேர் எழுதுகிறேன், ஹாய் சூப்பர். நான் அதுக்கு எதுவும் கழிச்சினானோ மனுஷன் சொல்லிப்படு. இனிமேல் அவன் வீட்டை பக்கம் போகக்கூடாது, அவன் எந்த உறவும் வைக்கப்படாது. அதுதான் நான் அவன் பர்த்டே கிடையாது சொல்லிப்படு மனுஷன். இனிமேல் உன்னோட எந்த இதுவும் இல்லை. இனிமேல் வேணாம், உனக்கு எனக்கு எந்த உறவும் இல்லை என்று நான் என்ன உடல் நீ பார்க்கப்படாது, லைக் பண்ணப்படாது. நீயும் அதே மாதிரி என்றைக்கு ஒன்றும் செய்யணும், சரியோ? நான் போகிறோம், சரியோ? இனிமேல் எந்த உறவும் இல்லை, இனிமேல் கட் இல்லாமல். என்ன பேய பத்து மாதிரி பார்த்து என்ன அதை விடு. நீ இப்போ இதால போனீங்க சண்டை பிடிச்சி அதை விடு. அன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனை உண்டு. அன்னைக்கு வந்த மாதிரி தான் ஃபேஸ்புக்கால் எனக்கு குடும்பங்களுக்கு கட்சியில் பிரச்சனை வராது. அன்னையின் குடும்பத்திலையும் ஃபேஸ்புக்கில் ஒரு பிரச்சனை ஒன்று உருவாகிற மாதிரி வந்துட்டான். மகனால் இது பிரச்சனையோ? அன்னையின் மனுஷி பிரச்சனை ஃபீல் பண்ணும். மனுஷின்ற ஃபேஸ்புக்கு உடைச்சு அதுக்குள்ள போய் ஆரோட தொடர்பு இருக்கிறான், இல்லாட்டி ஆரோட தொடர்பு இருக்காண்டு உடைச்சு பார்க்கலாமான்னு கேட்குறேன். அப்போ நாங்கள் வந்து லாட்சப்பில் வாங்குவோம், இந்த கடாக்கு அப்படி வந்துட்டு இருக்கான். அவனை கூட்டு போய் பார்ப்போம். சிக்கலான பிரச்சனை இது ஒரு பிரச்சனையும் வராது. ஒரு பிரச்சனையும் வராது இல்லை. இப்போ வா, கார் கவை சுற்றியல் அந்த ஸ்கூட்டர் எல்லாம் கிடக்கு, உடைச்சுப்பா. என்னது ஃபேஸ்புக் பவுடி ஒரு நேரத்தை பாரு. இது பவுடியா? இவ அண்ணே பாரு, பால்வடிய முகம் இன்றைக்கு பார்ப்போ என்ன வைக்கிறது. வேறு தலையாக டை அடித்தாலும் கூட செந்தளிப்பாக இருக்குன்னு பாரு. இந்த பார், இப்போ 20 வருஷம் 25 வருஷமாக பிரான்ஸுக்கு வந்து ஓடா தேஞ்சு போய் நிற்கிறேன் இன்றைக்கு. ஹலோ வணக்கம் அண்ணா. ஃபேஸ்புக் ப்ரோ வாங்க எடுக்கணும் சார். 3 ஃபோவே இருக்குண்ணா. 50 யூரோ ஃபோவே ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து 1 மாதத்துக்கு உங்களுக்கு நாங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொண்டிருப்போம். மற்றது வந்து 30 யூரோக்கு அடுத்தது இருக்குது, தனியாக லைக் மட்டும். 10 யூரோக்கு என்ன ஒரு ஃபோவே ஒன்று இருக்குன்னா, நோவலாக உங்களை நாங்கள் அதற்கா 2 தடவை லைக் பண்ணி தான் செய்து விடுவோம். ஓமோ மிஞ்சி ஏதாவது இருந்தால் போனா போட்டு பண்ணி சொல்லி கமெண்ட் செய்தால் அதை பண்ணி விடுவோம், நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி செத்தவிடும் செய்வோம். ஒன்று என்ன செத்தவிடும் செய்வோம். வணக்கம். வணக்கம். ராஜன் விஷயம் மனுஷன் ஓகே உடைச்சு பார்க்குவோம். உடைஞ்சு உள்ளுக்கு பூந்து பார்க்கறதுல பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ?
அவருக்கு அவருக்கு சரி ஓகே ஓகே வேறு சொல்லுங்கள். அண்ணே இதுக்கெல்லாம் போய் கண்ணீர் விட்டு நிற்கிறீங்க. போய் அவசரப்பட்டு எதுவும் தற்கொலைகளை செய்துடாங்க. அவன் இருக்கான் கதைக்க போயிருக்கான். நான் எல்லாம் முடாச்சி தரேன் படிவா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க. நீங்கள் நல்லா யோசிக்கிற மாதிரி தெரியுது. தம்பி வணக்கம் அண்ணா சொல்லுங்கள். ஃபேஸ்புக்கோட கொடுக்கலாம். ஓகே பிரச்சனை இல்லை. நான் அதெல்லாம் சின்ன வேலை செய்யலாம். உங்கள்கிட்ட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கா? போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் நானே இருக்குது. நான் வந்ததுலேருந்து போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் தான். இல்லை நான் லாபோஸ்ட் அக்கௌண்ட் உங்கள்கிட்ட கேட்கல. போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குல்ல ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கான்னு சொல்லி கேட்குறோம். இல்லை இல்லை அவள் என்ன ஐடியில் இருக்கா? ஐடியில் சிலங்க ஐடியா சிலங்க இல்லை நான் கேட்குறது ஃபேஸ்புக்கில் அவள் என்ன பேரில் இருக்கிறான்னு சொல்லி கேட்குறேன். சிலங்க ஐடியில் நான் இருக்கிறவன் என்னது அந்த ஐடியில் இருக்கிறவன். நீங்கள் அவள் என்ன பேரில் இருக்கிறான்னு சொல்லுங்க நான் பார்க்குறேன் இந்த மாதிரி. சரி ஓகே. தாமரம் பிள்ளை சரஸ்வதி. இல்லைண்ணா இது நீங்கள் உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டில் தான் சொல்கிறீங்க. பர்த் சர்டிஃபிகேட் எனக்கு முக்கியம் இல்லை. அவள் என்ன பேரில் ஃபேஸ்புக் திறந்து வச்சிருக்கிறான்னு சொல்லி தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அண்ணா உங்களை போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டு கேட்கல, அவர் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை கேட்குறாரு. மனுஷன் பேர் வந்து சரஸ்வதி. எங்கள் ஃபேஸ்புக் இருக்கா? ஓகே சரஸ்வதி நடி தெரியாமல் என்ன ஒரு பாருங்க விவாதம். இது வெள்ளக்காரி. அது விளம்பரம் வேண்டாம். மற்றது பக்கத்தில் இங்கே சின்ன போட்டோ சரஸ்வதி ஒன்று இருக்கு. உங்கள் மனுஷனே அண்ணன் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க. ஒன்றும் சரி வரையில. பொதுவான ஃபேஸ்புக்கிൻ്റെ பாஸ்வேர்டுக்கு அவன் தங்களுக்கு பிடிச்ச ஆக்களின் பேரோ இல்லாட்டி டேட்டை பார்த்து தான் போடுறவ. அப்படி உங்களோட மனசுக்கு பிடிச்ச ஆக்கள் யாராவது இருக்கணுமா? பிடிச்ச ஆக்கள்னு சொன்னால் படித்த காலால் ஒரு முடியன் இருக்கான். அவரை படித்தது அவன் 2 பேர் சொல்லவா? இன்னும் தெரியுமா? ஓ அது தெரியாது. அதே சொல்லுவோம். அதை சொல்லுங்களா அப்போ? இல்லைண்ணா வேலை செய்யலை. அப்போ என்ன அப்போ ஜெர்மனில் இன்னொரு முடியனும் இருக்கிறான் படித்தது. அப்போ அவன் 2 பேர்த்த சொல்லவா? அப்போ அன்னைக்கு அக்காவோட படித்தாக்கள் எல்லாருக்கும் சந்தேகம் தான். எல்லா டேட்டை பற்றி சொல்கிறேன். தம்பி நான் சொல்கிறேன் இது ஒரு காடிங்க வா. உங்களோட டேட்டை பற்றி என்ன சொல்லுங்க. உங்களோட டேட்டை பற்றி ஒருக்கா இதில் ஒருக்கா இதில் போட்டிருக்க முதல்ல இதில் ஒருக்கா செக் பண்ணி பார்ப்பேன்னு சொல்லுங்க. தம்பி அதுக்கு அடிச்சு பாருங்க. 11 ஓ 1963. உங்களோட டேட்டை பற்றி அடிக்க ஓப்பன் ஆகுதுண்ணே. என்ன எழுதிருக்கணும் கணவனே? இங்கே பாருங்க. நீங்கள் உங்கள் மனசில் சந்தேகப்பட்டு அவனோட டேட்டை பற்றி அடிச்சு பாருங்கோ, இவனோட டேட்டை பற்றி ஜெர்மனில் இருக்கிறவன் அடிச்சு பாருங்கோ, கனடாவில் இருக்கிற அடிச்சு பாருங்கன்றீங்க. இங்கே பார்த்தா மனுஷன் உங்களோட டேட்டை பற்றி தான் போட்டு வச்சிருக்கு. உங்கள அந்த எல்லாத்துக்கும் உயிர். இங்கே பாருங்க ப்ரொஃபைல் பிக்சர்லாம் முன்னுக்கு கிடக்கிறது கணவனே கண் கண்ட தெய்வம். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நீங்கள் சந்தேகப்படுறீங்களே என்ன? இப்படி ஒரு மனுஷன் நான் காணலப்பா. நட வா போப்பா. தம்பி ஃபோனில் அப்போ சொன்னீர் உங்களோட கேஸை நீர்றான் அழினாண்டு சரியான சந்தோஷமான விஷயம். தன்னுடைய கதையை தானே எழுத முடியாத சமூகத்தில் இருந்தோண்டு உங்களோட கேஸை நீர் அழினா இருக்கല്ലോ. சரியான பெரிய விஷயம் தம்பி. நன்றிங்கண்ணா. அதான் நான் இந்த கேஸை பற்றி ஒரு கதைக்கலாம். சொல்ல கண்ணு எனக்கு இப்போ நேரமே சரியில்லை. நான் பிறந்த நேரம் அப்போ உனக்கு முக்கியம். ஓ 5:34 பின்னேரம். நான் மறந்தே போயிட்டேன். சரி ஓகே ஐயா. அவன் பிறந்த நேரம் 5:34 ஐயா. அவனுக்கு நேரம் சரியில்லை போல இருக்கு. அவன் இப்போ ஒரு குறும்படம் ஒன்று எடுத்தவன். அதுக்கு விருதும் கிடைக்கல. ஃபேஸ்புக்கில் பெருசாக லைக்கும் பண்ணுறாங்க இல்லை, ஷேரும் பண்ணுறாங்க இல்லையா. அவன் சாதகத்தை ஒருக்கா பார்க்க வேணும். காலம் கூடாது.
சதியா அலக்கழிக்குது. இவருக்கு ஒரு நாய் தோசம் ஒன்று பிடிச்சி நாயா நிற்குது. இவர் என்ன தோசம்? இவர் ஒரு நாய் ஒன்று கழிச்சு கண்டு திரிகிற மாதிரி தான் இருக்குது. இவர் ரோட்டால போய்க்கலாம் பின்னால நாய் வர மாதிரி இருக்கும், கனவுல பார்த்தாலும் நாய் ஒன்று வந்து துரத்துற மாதிரி இருக்கும். ஒரே நாய் பிரச்சனையா தான் இருக்குது இவற்றை சாதத்தின்படி. ஓமையா, நீங்கள் சரியாத்தான் சொல்லுறீங்க. இவனுக்கு எழுதின கேஸில் வந்து இவனுக்கு நாயால பிரச்சனைன்னு தான் கேஸில் எழுதி இருக்கிறான். என்ன தங்கச்சி சொல்றீங்க? நாயால பிரச்சனையோ? நாயால தானே எனக்கு பிரச்சனைண்ணா. ஊரில் ஒரு நாயனா வாழையாட்டி காட்டி கொடுத்துருவோன்ற பயத்துலான்னா என்ன எஞ்சி அக்கா கூப்பிட்டார். அதான் நான் வெளிநாட்டுக்கு வந்தேன். ஊர்லன்னா ஒரு வடிவான வள வேணேன், அதில் ஒரு வைரவர், எங்களுக்கு என்ற ஒரு வடிவான வீடு. அது நான் ஒரு நாய்க்குட்டியை மட்டும் வளர்த்துறாங்க. அதுக்கு பேர் என்ன, டைகர் ரெண்டு பேர் வச்சேன். அப்படி சந்தோஷமா இருந்தாங்கண்ணா. 2009க்கு பிறகுனா ஒரு எங்களோட வளவுக்குள்ள ஒரு நல்ல கொளுத்த நாய் ஒன்றுனா அந்த அட்டாசம் செய்ய வலிக்கிட்டு கோழி குஞ்சை பிடிச்சிட்டு போகிறது, வளவுக்குள்ள வந்துட்டு போகிறது. ஒரு நாள் நான் இதை ஆட்டுக்குட்டியில காலையும் கடிச்சு போட்டுது. என்னென்று தெரியல. ஓகே இதாக இல்லை இப்படி இருக்கீங்களா. ஒரு நாள் இந்த அக்காவை கடிக்க வந்துட்டு நான் கண்டுட்டு என்ன சொன்னேன், என்ன கோவம் வந்துட்டு ஒரு கல்லால் எடுத்து எறிஞ்சு விட்டேன். எறிஞ்சோடனே நாய் ஓடிட்டுது. பிறகுதான் இந்த அக்கா எல்லாம் கிடைச்சுனா விசரா அது ஆமிக்காரன் நாய்கள் நீ அடிச்சு போட்டேன். அதுக்கு பிறகுதான் தெரியும் அது இந்த வடக்கில் உள்ள அந்த கேம்பில் உள்ள ஆமிக்காரங்கிற சொந்தக்காரங்க கொண்டு வச்சு வளர்த்த நாய்க்குட்டியா அது வளர்ந்து இப்போ கொளுத்து போய் எல்லாருக்கும் வேலாட்ட வலிக்கிட்டுது. போட்டு ஓகே நானும் கொஞ்சம் பயத்தில் இருந்தேன். ஒரு நாள் நான் விடியலை பார்க்க நான் பழத்தை டைகர் செத்து போய் கிடந்தேன். எனக்கு அப்போ தெரியும் அந்த கொளுத்தனாங்க எந்த டைகரை கொண்டுட்டுதான். அதுக்கு பிறகு அம்மா அக்கா எல்லாரும் பயப்பட விடுவாங்க. இங்கே உள்ள மெட்டாக்காவும் பயப்பட வலிக்கிட்டு தான் என்னை கூப்பிட்டவர். நீ அங்கே இருந்தால் அந்த நாயால் உனக்கு பிரச்சனை வரும், ஏதாவது வந்துடும் தான் நான் சொன்னேன். கதையை கேட்டா அவருக்கு நாய் தோசம் அழைக்குது. இதுக்கு ஒரு சின்ன காரியம் ஒன்று செய்து விட்டா சரி. 2 ப்ரூஃப்ஸ் வேணும் தம்பி. ஒன்று வந்து அந்த நாய்க்கு கல்லால் எறிஞ்சதுக்கான அத்தாட்சி உண்டு, மற்றது வந்து அந்த நாயின் படம். இந்த 2ம் இருந்துண்டா நீ எப்படி செய்யலாம்? இப்போ நான் என்ன செய்யணும்னா, வைரவருக்கு 5 கிழமைக்கு வடமாலை சாத்தணும். அதே நேரம் அவருக்கு பொருத்தமான ஒரு நாயை தேடி பிடிச்சி தாலியை கட்டி விட்டா தோசம் தண்டவாட்டில் நிற்குது. என்னையா சொல்றீங்க? மனுஷனுக்கு நாய் ஒரு பிடிச்ச விழாது. அதே நேரத்தில் அது ஒரு தோழனாக பழகிற மாதிரி தான் மனுஷனுக்கு ஒரு தோழனாக பழகக்கூடிய ஒரு பிராணி நாய். அது மனுஷன் மாதிரி தான். நீங்கள் கேள்விப்பட இல்லையா? இப்போ கேரளாவில் கூட ஒரு நாய்க்கு சென்டர் செய்திருக்கீங்க மனுஷனுக்கு செய்கிற மாதிரி. அப்போ இவருக்கும் அப்படி ஒரு பொருத்தமான நாயை பார்த்து தாலியை கட்டி விட்டாங்க. இந்த வெஸ்டர்ன் யூனியனில் காசு அனுப்பியிருக்கேனாக்கா, அந்த நான் நைட்டு சொன்னேன் இல்லை, அந்த 2 ப்ரூஃப், அந்த 2 ப்ரூஃபையும் எப்படியாவது எடுத்து அனுப்பியிருக்கா. அந்த நாயோட ஃபோட்டோவை தானக்கா ஒரு கஷ்டப்பட்ட தேடிப்பாருக்கா சாப்பில் இது பண்ணிவிட்டு அந்த முடிஞ்சால் அந்த நாயோட ஃபோட்டோ கொண்டு அது அந்த ஜிஎஸ்டியும் ஜேபிடிஎம் இருக்கா சைன் பண்ணி எடுத்து அனுப்புவியா? உங்க தேர் திருவிழாவில் ஆளை காணும். இந்த நாலஞ்சு நான் இந்த படம் கிடக்கு ஒன்று பார்த்து செலக்ட் பண்ணணும் தம்பி. பாய், நான் அடிக்கிறேன். இங்கேப்பா, இது நல்ல வடிவாக இருக்கு. என்ன சாதி? ஒரு நாய்க்குன்னு விட்டு போயிடணும் இல்லை? அப்படி ஒரு தோசத்துக்கு பிடிச்சி ஒரு நாயை தாலி கட்டுறதுக்கு நாய்க்கும் போய் சாதி பார்த்து நிற்கிறேன். நாய் வாழை நிமித்தவே இல்லாத நாய் வேலை நிமித்துறது இருக்கட்டும். நான் கேட்டது வந்து அது என்ன சாதிக்கன்னு சொல்லி சொன்னால் அது அலிஸ்டேஷன் நாயா, அல்ல ஜெர்மன் நாயா, அல்ல பிரான்ஸ் நாயா, அது எந்த நாயன்னு கேட்டனா. எந்த தம்பி தாலி கட்டுற நேரம் அது கடிச்சு விட்டுட்டு சொல்லி சொன்னா சில வழியை சொறி நாயன்டான். அதான் நான் கேட்டேன். இந்த நாய் எப்போ பிறந்தன்றது அடிச்சு கேளுங்க. தம்பிக்கு பொருத்தம்னு சொல்லி நான் சாத்திக்கிட்டு அடிச்சு கேட்க வேணும். நல்ல பொருத்தம். இதை மாதிரி பொருத்தம்
1000ல் 1 தான் கிடைக்கும். நான் இவ்வளோ காலம் பார்த்த சாத்திரத்துக்குள்ள இது சூப்பராக அமைஞ்சிருக்குது. மினக்கிடாமல் நேரத்தை போக்காட்டாமல் சட்டு புட்டண்டு இந்த கல்யாண அளவில் பாருங்க. ஏன்னு சொன்னால் தாலி பொருத்தம் கிடக்குது, 10ஆவதுக்கு புள்ள பொருத்தம் அதை விட திறமா சூப்பராக இருக்குது. ஓமம் நீங்கள் அனுப்பின அந்த டேட் ஆஃப் பர்த் எனக்கு கிடைச்சது. தம்பி இந்த டேட் ஆஃப் பர்த், நான் இந்த டேட் ஆஃப் பர்த் நல்லா பொருந்தி இருக்குது. மின்னக்கடாம சட்டு புட்டண்டு நீங்கள் ஆக்களுக்கு சொல்கிறீங்களோ இல்லையோ தாலி கட்டுறதுக்கு உங்கள் அலுவலை பாரு. தம்பி இந்த கோவிலில் கொஞ்சம் ஆமியூர் நிற்கிற நாயில் ஃபோட்டோ எடுத்துக்கேன் பாரு, அதில் நீ அடித்த நான் இந்த ஃபோட்டோ கிடக்காண்டு. வடிவா தெரியுது. ஊரக்காத்த வயதவருக்கு ஊசி போட்ட கதையாக போச்சு. இப்போ எங்களோட ஊர் நாய்களுக்கு ஊசி போட வலிக்கிட்டாங்க. நமக்கு பிரச்சனையாக அமைஞ்ச நாய் மாதிரி நிறைய நாய் இப்போ ஊரில் இதுக்குள்ள வந்தது அண்டு இல்லாமல் வந்து குட்டி போட்டு இனப்பெருக்கம் செய்யுது. கடைசியாக இப்போ எங்கட நாய்களுக்கு நம்ம இல்லாமல் போயிடுது. அப்பா என்ன உங்களோட ஓட்ட வாயை வச்சுக்கொண்டு சும்மா இருக்க வேணும். இப்போ அவன் இங்கே வருமா, வந்த உடனே நாக்கி தாலி கட்ட போகிறோம் அதிகன்னு சொல்லக்கூடாது. வேற ஒரு அளவில் அப்புறம் நிறைய கூட்டிக்கிட்டு போகணும் சொல்லி இருக்கு. உங்களோட ஓட்ட வாயை வச்சுக்கொண்டு சும்மா இருக்கும். எந்த நாய் இந்த ஐடியா உங்களுக்கு சொன்னது? ஐயோ நான் கதை விளங்கா நாய் புண்ணு நினைக்கிறீடா. இந்த நாய் யாரோ சாத்திட்டு இந்த கொக்கா இந்த சாதத்தை கொண்டு யாரோ சாத்திட்டு கொண்ட காட்டி இருக்குது. அவன் சொல்லிக்கான்னு சொன்னா உனக்கு விசா கிடக்கணும்னு சொன்னா, ஒரு நாய் வளர்க்குற பொம்பளை பிள்ளைய பார்த்து கல்யாணம் கட்டினா உனக்கு விசா கிடைக்க மாட்டேன். என்ன தான் ஒரு லாஜிக் இல்லாம கேட்குறீங்க? ஒரு விசா எடுக்கணும்னா ஒரு விசா உள்ள பொடியனையும் ஒரு விசா உள்ள பொட்டையை பார்த்து கல்யாணம் கட்டினா விசா கிடைக்கும். அதுக்காண்டி நாய் வளர்க்கிற பொட்டையோ பொடியனை பார்த்து கட்டினா தான் விசா கிடைக்கும்னா என்னது? ஒரு ஒரு ஒன்றுமே இல்லை. யார் அந்த ஜாத்திரி? மாட்டேன்னு சொல்லி சொல்லாமல் வாடாவுக்கு அந்த நாயை போய் பார்த்தோம். இந்த மனுஷனால நாய் எனக்கு வாடாவுக்கு அந்த பிள்ளைய போய் பார்த்துட்டு வரும். உனக்கு பிடிச்சாலும் ஓகே, இல்லையா விடு வேண்டாம். அக்கா உனக்கு விளங்குது இல்ல? நான் ஊருக்கு ப்ரூஃப் கடிச்சு சொல்லிட்டேன், வாரக்கிழமை வந்துரும் அக்கா. அவன் கேஸ்காரனை பிடிச்சு கேஸ் எழுதி கொடுக்குறான். நீ உனக்கே நீ கேஸ் எழுதி போட்டு இப்ப நியாய பாடுபடுற. ஆனாவது நம்புவாங்களா நியாயால பிரச்சனைண்டா? ஆமா, நியாயால பிரச்சனை ஆனா நம்புவாங்களா? அந்த காலத்துல அந்த நேரத்துல இந்திராமி பிரச்சனை தலையாட்டி காட்டி கொடுத்தன்னு சொன்னால் ஓகே. இப்ப நாய் வாழாட்டி காட்டி கொடுக்கன்னு சொன்னா அதாங்க எங்கட ஒரு நாய் விடி உங்களுக்கு என்ன தான் தெரியும்? அந்த காலத்துல இந்தியன் ஆமி ரோந்து வரைக்கலாம், இரவு ரோந்து வரைக்கலாம் யார் குளிச்சு காட்டி கொடுத்தது? எங்கட நாயை தான். அப்ப அந்த காலத்துல இடம்பெயர்ந்து போய்க்கலாம் எங்கட வளவையும் வீட்டையும் யார் பாதுகாத்தது? அது எங்கட ஒரு நாய் தான். அதான் இதெல்லாம் தெரியாம நீங்க கதைக்காங்க சரியா? இந்த எங்க டைகர் ஒரு நல்ல ஒரு சீவன், அது இப்ப இல்ல. ஓகே விடுங்க. அதனால இப்ப கண்ட காவலி நாயெல்லாம் ஆமிக்காரனுக்கு வாலாட்டி கொண்டு தெரியுது. இது மட்டும் உங்களுக்கு தெரியாது. ஒரு கதை சொல்லி நம்புறமா சொல்றா. இந்த நாட்டுல வெள்ளக்காரன் ஒரு நாயை குளிச்சாட்டி அதை முன்சீட்டுல வெயிட்டு போட்டு கூட்டி கொண்டு போறான். உங்க ஊர்ல ஒரு நாயை குளிச்சாட்டி போட்டு நடுவெட்டு கொடுவீங்களா? விசாரமா நினைக்கிற? அதான் அந்த நாயால பிரச்சனை வந்தது உண்மை. அந்த நாய் வந்து இந்த அக்காவை கடிக்க வந்தது உண்மை. அந்த நாய் எந்த டைகரை கடிச்சு கொண்டது உண்மை. இந்த உண்மையெல்லாம் நான் எழுதினதுதான். இப்ப என்ன அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப நான் உண்மையை தானே கேஸ் எழுதி கொடுத்துறேன். பிரச்சனை நான் ஒரு தீர்வு சொல்றேன். உங்களோட ஊர் நாயலுக்கும் அந்த நாயலுக்கும் உண்டா கோத்து விடு, பிரச்சனை முடிஞ்சுது. நாய்கடிக்கு நீதி கேட்டா நல்லிணக்கத்தை பற்றி நீங்க சாய்க்கிறீங்க. போற போக்க பார்த்தா நாய்கடிக்கு புது ஆணைக்குழுவே தொடங்குவீங்க போல இருக்கு. காணும் தான் காணும். ஐயோ, உங்களோட அரசியல் ஒன்றும் எனக்கு விளங்கல, இந்த கதையில் ஒன்றுமே எனக்கு விளங்கல. இப்ப நீங்க வந்து நாய் பார்க்க பாருங்களோ, சோ நாய் தான். இப்ப நீங்க 2 பேரும் பொம்பளை பார்க்க பாருங்க, போய் 2 பேரும் பலிக்கு போ. थांब तक ते
dimitam, tataka junutam, tataka dimitam, tataka junutadim, tataka dimitam. அக்கா என்னடா என்ன இருக்கா என்ன பொம்பளை பார்க்க போறோமா இல்ல நாய் பார்க்க போறோமா இது என்ன இது தாடி எல்லாம் இடேய் அது பொம்பளை பார்க்க போய்க்க அதுல நாய் எல்லாம் வளர்க்குது நாய் வளர்க்க போய்க்க அந்த நாய்க்கு சாப்பாடு அவன் வீட்டிலே ஒரு வழக்கம் ஒன்று இருக்கு அவன் நாய் வளர்க்கினான் அப்ப இது இது தாலி இல்லையடா இது ஒரு நாண கயிறு அது போறவியல் வந்து அந்த நாய்க்கு கழுத்துல கட்ட வேணும் நீ நாயோட வாழ நீ அந்த பிள்ளைய கல்யாணம் கட்டி அந்த பிள்ளையோட வாழ போறாய் அப்ப அந்த பிள்ளையோட தான் அந்த நாய் இருக்க போகுது அப்ப அதுக்கு சுமார் நாண கயிறு அது ஒன்றும் இல்லையடா இந்த மனுஷன் போக்குறது உண்டான் என்ன சரி அக்கா தம்பி நல்ல நேரமா முடிஞ்சு போகுது இந்த போ நான் தூங்கு ஒன்று தூங்கு Tam, tataka dimitam, tataka junutam, tataka dimitam, tataka junutadim, tataka dimitam, tataka junutadim, tataka dimitam, tataka junutam, tataka junutam, tataka junutam, tataka dimitam, tataka junutam, tataka junutam, tataka dimitam, tataka junutam, tataka junutam, tataka junutam, tataka dimitam. இதில் வச்சனில் வாரம் பார்த்துட்டு வரணும் சரி எனக்கு அங்கே விட்டு தனியாக போகிறேன் நாய் நிற்கிது தானேடா அதான் புது ஆக்கணும்னா குலைக்குமல்லோ அதான் பார்க்க போகிறேன் உள்ள சாப்பிட்டு நிற்குது நீ ஒரு கப்போய் நாயை பார்த்துட்டு வா Tattitam, tankadaka tergadaka ding, tittam, tankadaka tergadaka ding, tap, tankadaka tergadaka ding, tankadaka tergadaka ding, tiktergadaka ding, tergading, ding, tatting, kadaka tergadon tak, tatting, kadaka tergadon tak, tatti, kadaka tergadon tak, tittam, tankadaka. அதான் என்னதான் நாய் தான் நிற்குது பிள்ளையை காணையில் அடிச்சு சொல்லுவாங்க அடிச்சு சொல்கிறேன் அவருக்கு ஓமண்ணே ஓ நாங்கள் உங்கள் வீட்டு வாசலில் நிற்கிறோண்ணே ஓ கட்டி போட்டு வைங்க நாங்கள் வரோம் Tergadaka ding, tittam, tankadaka tergadaka ding, tap, tankadaka tergadaka ding, tankadaka tergadaka ding, tiktergadaka ding, tergading, ding, tatting, kadaka tergadon tak, tatting, kadaka tergadon tak, tatti, kadaka tergadon tak, tittam, tankadaka tergadaka ding, tittam, tankadaka tergadaka ding, tap, tankadaka tergadaka ding, tankadaka tergadaka ding, tiktergadaka ding, tergading, ding, tatting, kadaka tergadon tak, tatting, kadaka tergadon tak, tatting, kadaka tergadon tak. ஓ இப்போ தான் கட்டி வச்சிருந்தேன் நாங்கள் முன்னுக்கு இப்போ ஒன்று பின்னு கட்டி இருக்கு பார்க்குறோன்னா பின்னுக்கு போய் பார்க்கலாம் இனி வெளியில் ஒன்று ஒரு நேரமாக ஆகுது நீங்கள் இதை செய்ய வேண்டிய காரியத்தை செய்கிறாண்டால் கதையை செய்து விடுவோம் அதான் எனக்கு எல்லாம் விளங்கிட்டு அக்கா எல்லாம் காணுமா அது கொஞ்சம் பொறுமையாக தான் இல்லை எனக்கு இனி ஒரு விளக்கம் சொல்ல தேவையில்லை எனக்கு எல்லாம் விளங்கிட்டுது என்ன வேணாம் நான் அந்த பிள்ளையோட ஒரு 5 நிமிஷம் கதைக்கணும் நாங்களோட கொஞ்ச நேரம் கதைக்கலாமா என்ன ஒருக்கா பாருங்களேன் தயவுசெய்து இல்லை ஒரே ஒருக்கா மட்டும் பாருங்களேன் ஒரே ஒருக்கா பாருங்க ஓ உங்களோட பிரச்சனையை நீங்கள் சொல்லிட்டீங்க நான் இனி என்ன செய்யறது என்ன என்னால் முடிஞ்சது இது உங்களுக்கு மட்டும் தான் தெரியல என்ன